Anang Miss, welcome to Bangtan FF World. Historical போயிடலாம். Use headphones for better experience. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட பார்த்துருந்தோம்னா கிங்டமில் வந்துட்டு யார் நெக்ஸ்ட்டு குயின் ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்திருக்கும். அதே டைமில் வந்துட்டு நம்ம பேங்டன் பாய்ஸ் வந்துட்டு ட்ரேடிங் பார்க்கறதுக்காக வந்து நம்ம கிங்டம்க்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம கிங்டமே வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும்டா. அதோடு தான் பார்த்தோம். ஸோ அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே நம்ம குயின்ஸோட கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா யுவராணி வந்து எப்படின்னா ஷீ இஸ் சச் அன் ஹோம்லி கேர்ள். ஹோம்லி கேர்ளாகவும் இருப்பாள். பட் வந்து வாருன்னு வந்துட்டா அவளை அடிச்சுக்க யாரும் இல்லை, அந்த மாதிரி வந்து ஃபைட் பண்ணுவாள். பிகாஸ் நெக்ஸ்ட் குயினை வந்து அவளாகவும் இருக்கலாம்ல. ஸோ அதனால் ட்ரெயின் பண்ணி அவளை வந்து வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே. அவள் கூட சேர்ந்து மற்ற பேரும் வந்துட்டு ட்ரெயின் பண்ணி இருக்கிற எல்லாம் வந்து இந்த வித்தைகள் அது எல்லாமே கற்றுருப்பாங்க. யுவராணின்னு பார்த்திங்கன்னா அப்படி ஹோம்லி கேர்ள் ப்ளஸ் வந்து டேஞ்சரும் கூட. அண்ட் அதே மாதிரி நம்ம ராதா வந்துட்டு எப்படின்னா சச் அ நாட்டிகள், எப்போவுமே ப்ளேஃபுல்லாக அந்த மாதிரி வந்து இருப்பாள். பட் ஃபைட்டுன்னா வந்துட்டு அவளை அடிச்சுக்க ஆள் இல்லை. கோவம் வந்துட்டு சட்டுன்னு வந்துடும் நம்ம ராதாக்கு. அவள் கோவத்தில் வந்து அவளை யாருமே இது பண்ணக்கூடாது, அது மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கப்புறமேட்டு சீதா வந்து எப்படின்னா ஷீ இஸ் அ ஜாலி டைப். நல்லா ஜாலியாக பேசுவாள், எல்லாருக்கிட்டையும் நல்லா ஜாலியாக பழகுவாள். அவளுமே ஃபைட்டிங்கில் வந்து ரொம்ப பெஸ்ட். அண்ட் இந்த ஸ்வாட்லலாம் வந்து நம்ம சீதாவை மிஞ்சிக்க வந்து ஆள் கிடையாது. பட் ரொம்ப ரொம்ப ஜாலி டைப். எல்லாமே ஈஸி டேக்கிங்காக வந்து அவள் எடுத்துப்பாள். அந்த மாதிரி தான் நம்ம சீதா. நம்ம மித்ரா பார்த்திங்கன்னா அப்படியே சீதாவுக்கு ஆப்போசிட். நம்ம கோல்டு டைப், செம்ம கோல்டுங்க. அவ்வளோவா பேசவே மாட்டாள். கேர்ள்ஸ் கிட்ட அவங்க சிஸ்டர்ஸ் கிட்டேயே வந்து கம்மியாக தான் பேசுவாள், ரொம்பலாம் பேச மாட்டாள். பட் வந்து இந்த ஃபைட்டிங் வார்லலாம் வந்து முன்னாடி போய் நிற்பாள் நம்ம மித்ரா, அது மாதிரி. அண்ட் எங்கள் குயிலோட கேரக்டர் பார்த்தோம்னா குயிலி வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி குயில் மாதிரி ஸ்வீட்டு. அண்ட் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் வந்து சுட்டி, ரொம்ப சுட்டி, நாட்டி, எல்லா வேலையும் பண்ணுவாள். ஸ்வீட்டாக இருப்பாள், எல்லார்கிட்டேயும் அன்பாக நல்லா பேசுவாள். அண்ட் அதே மாதிரி நமக்கு குயிலுக்கு ஒன்று என்னென்னா ஃப்ளர்ட் பண்ணுறதே நம்ம குயிலுக்கு வந்து பிடிக்காது. அதுவும் ஃப்ளர்ட் பண்ணுறவங்கள பார்த்தாலே சுத்தமாக அவளுக்கு பிடிக்காது. சண்டை போட்டுகிட்டே இருப்பாள். அந்த மாதிரி ஃபைட்டில் வந்துட்டு அந்த பவ் அண்ட் ஆரோ சொல்லுவாங்களே, அதில் நம்ம குயிலியை மிஞ்ச ஆள் இல்லைங்க. அந்த மாதிரி செம்மையாக வந்துட்டு அதில் வந்து இது பண்ணுவாள். அண்ட் இதுதான் நம்ம குயிலியோட கேரக்டர். அண்ட் நம்ம மயிலி பார்த்தோம்னா ஷீ இஸ் அன் ஆல்ரவுண்டர். ஆமாம், எல்லாத்துலேயுமே வந்து அவளை வந்து இது பண்ணுவாள். கோவமாகவும் இருப்பாள். கோவத்துலலாம் வந்துட்டு நம்ம ராதாவை விட அதிகமாக கோவப்படுறது யாருன்னா மயிலி தான். கோவப்படுவா, கோல்டாக இருப்பாள், ஹாப்பியாக இருப்பாள், ஜாலியாகவும் இருப்பாள், நாட்டியாகவும் இருப்பாள். அதான் ஆல்ரவுண்டர், டோட்டல் கேரக்டருங்க அவள், டோட்டல் பேக்கேஜ்ன்ற மாதிரி. அண்டு ஃபைட்டிங்லலாம் வந்துட்டு அடிச்சுக்க ஆளே கிடையாது, அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு நம்ம குழலி வந்துட்டு அவள் எப்படிப்பட்ட கேரக்டர்னால் ஷீ இஸ் சச் அ க்ரேசி. ஆமாம், க்ரேசி. அவள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஈஸி டேக்கிங், ஈஸி கோயிங்கிற மாதிரி எடுத்துப்பாள். எல்லா விஷயத்துலையுமே செம்ம ஜாலியாக க்ரேஸியாக தான் பண்ணிகிட்ருப்பா அவள் வந்து எப்போவுமே. அண்ட் வியர்டாக வந்துட்டு பண்ணுவாள். அண்ட் அவளுமே வந்து இந்த வார் ஃபைட்லலாம் வந்துட்டு செம்ம இதுவாக இருப்பாள். அவளை அடிச்சுக்க யாருமே இல்லை. அதுதான் நம்ம 7 கேர்ள்ஸை இந்த ஃபைட்டிங்கில் வந்துட்டு தோக்கடிக்க இந்த கிங்டம்லேயே வந்துட்டு யாரும் இல்லைன்னு தான் சொல்லலாம், அது மாதிரி. அண்ட் லாஸ்ட்டு 3 இருக்குங்களே, அது சரியான நாட்டி, வால் பிடிச்சிதுங்க. மற்ற 4ங்கன்னா கூட ஓகேன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க வந்து கொஞ்சம் பெரியவங்க, சிஸ்டர்ஸில் அக்கா, அதனால் அவங்க அப்படி நடந்துப்பாங்க. பட் அவங்களையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அவங்களுமே வால் தான். ஆனால் இதுங்க 3 வந்து ரொம்ப வாலுன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போது ஆதித்யா வர்மா தான். அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்களா? அவங்க வந்து ஏதாவது தகவல் ஏதாவது தெரிஞ்சுதா? அவங்க நம்மளோட துறைமுகத்தில் இருக்காங்க அரசே. அங்கேருந்தே அவங்கள வந்து நீங்கள் வரவேற்றுக்கோங்க. அங்கேருந்து அவங்கள பத்திரமா இங்கே கூப்பிட்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரிங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு
சோல்ஜர்கிட்ட தான் வந்து சொல்லிட்டுருப்பாரு. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேங்டன் பாய்ஸை வந்துட்டு கூப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வரத்துக்காக வந்து போர்ட்டுக்கு வந்து போயிடுவாங்கடா. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க போன கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் வந்து ஒரு சோல்ஜர் வந்து ஓடி வராரு. அரசே அரசே என்னாச்சு? அது நம்ம நாட்டுக்கு எதிரி நாட்டிலேருந்து உளவு பார்க்குறதுக்காக சில பேர் வந்திருக்காங்க அரசே. அதுவும் இல்லாமல் இப்போது சவுத் கொரியாவோட இளவரசர்கள் நம்ம நாட்டுக்கு வந்ததுனால அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து அவங்க வந்திருக்காங்க அரசே. என்னது? எவ்வளோ தைரியம்தான் என்னோட நாட்டுக்குள்ளே, அதுவும் என்னோட விருந்தாளிகளை பிடிக்க வருவாங்க. எந்த நாடு? உதயகிரி நாடு அரசே. அப்படியா? சரி, நம்மளோட வீரர்கள் அனுப்புங்க, எத்தனை பேர் வேணால் அனுப்புங்க, ஆனால் அவங்கள கைது பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வாங்க, புரியுதா? சரி அரசே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அந்த சோல்ஜர் வந்து போகிறாரு. இங்கே அப்போ தான் வந்து கேர்ள்ஸோட அம்மா வந்துட்டு ஏங்க என்னம்மா அது நம்ம பொண்ணுங்க? என்னது பொண்ணுங்க? பொண்ணுங்களை பார்த்தீங்களா? பொண்ணுங்களை பார்த்தியானா? இல்லை எனக்கு புரியல. அவங்க உங்க கூட தானே இருப்பாங்க, இந்நேரம் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கணுமே, ஏன்னா இளவரசர்கள் வராங்க, அவங்கள வரவேற்கிறதுக்கு நம்ம போக வேண்டாமா? எங்கே போயிருக்காங்க? எனக்கு தெரியலங்க, அதான் நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டுருக்க. அப்போது வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னா அப்படின்னு உங்கள் அப்பா வந்துட்டு கேட்க, அங்கே கட் பண்ணி இப்போது இன்னொரு சைடு ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு சில பேர் வந்துட்டுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம பேங்டன் பாய்ஸ் தான். அவங்க வந்து அவங்களோட அந்த அந்த குதிரை வண்டி சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து வந்துட்டுருக்காங்க. அண்ட் அவங்களோட பாடி கார்ட்ஸுமே இருக்காங்க. அண்ட் உங்கள் அப்பா அனுப்பியிருப்பார்ல பாடி கார்ட்ஸ், அந்த சோல்ஜர்ஸுமே வந்துட்டு அவங்களுக்கு சுற்றி பாதுகாப்பாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நடுவில் வந்து பேங்டன் பாய்ஸ் வந்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டுருக்கும் போது அப்போ வந்து இன்னொரு சைடு காமிச்சா அங்கே சில பேர், அதில் வந்து ஒருத்தன் எல்லாம் ரெடியாக இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க இங்கே வந்துடுவாங்க, அவங்க வந்தோடனே அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடணும், இதுதான் நம்ம பிளான், எல்லாருக்கும் ஓகேல அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லிச்சுக்க. இன்னொருத்தர் வந்து நாங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கங்கே ஒவ்வொருத்தருன்ற மாதிரி வந்து ஒளிஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாடி, புஷ்ஷஸ்க்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக நம்ம பாய்ஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அவங்க வந்துட்டுருக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாய்ஸ்க்கும் சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஸோ நின்றுட்டு இவங்கள ஒழுங்கு மரியாதை எங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களை உயிரோட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு உங்கள் சோல்ஜர்ஸ் வந்துட்டு எங்கள் விருந்தாளிங்களை பிடிக்க எங்ககிட்டே வந்து கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபைட் வந்து போகுது. உங்கள் சோல்ஜர்ஸ்க்கும் அந்த உளவாளிங்களுக்கும் ஸ்பைஸ்க்கும் வந்துட்டு சண்டை போகுது. பேங்டன் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நீங்கள் இருங்க, நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு பேங்டன் பாய்ஸ் வரும்போது அவங்களோட சோல்ஜர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார், இல்லை கிங், நீங்கள்லாம் வந்துட்டு வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து ஃபைட் வந்து போகுது. நிறைய பேர் இருக்காங்கடா, உங்கள் சோல்ஜர்ஸும் சரி அண்ட் வந்து அந்த ஸ்பைஸும் சரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஃபைட் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து உங்கள் சோல்ஜர்ஸ் வந்துட்டு பாதி பேர் வந்து அடிபட்டுறது, சில பேருக்கு அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த ஸ்பைஸ் வந்து இப்போ பேங்டன் பாய்ஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது பேங்டன் பாய்ஸ் வந்துட்டு அவங்க வந்து நம்ம ஃபைட் பண்ணலான்ற மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த ஸ்பைலேருந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்வாட் எடுத்து அவங்கக்கிட்ட போகிறான் ஃபைட் பண்ணுறதுக்கு. ஸோ பாய்ஸுமே வந்து கீழே இறங்கி ரெடியாக நிற்கிறாங்க ஃபைட் பண்ணுறதுக்கு. அப்படி அவன் ஓடிட்டுருக்கும் போது, அதாவது பேங்டன் பாய்ஸை அட்டாக் பண்ணும் போது அப்போது ஒரு ஸ்வாடு வந்து அவனை வந்து குத்துது, அதுவும் நெஞ்சிலே வந்து குத்துது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு திரும்பி பார்த்தா அங்கே நம்ம சீதா அவ்வளோ செம்ம மாசாக வந்துட்டு அப்படியே நிற்கிறா. ஆக்சுவலி அவள் தான் அந்த ஸ்வாடை வந்து வீசியிருப்பா. ஓகே, ஸோ அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட இடத்துக்கு வந்து ஏன் விருந்தாளிங்க மேலே தாக்குதல் நடத்த பார்ப்பீங்க, அவ்வளோ தைரியம், இப்போ வாங்கடா
என்கிட்ட மோதி முடிஞ்சா அவங்க மேலே கை வைங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம சீதா வந்து சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் சீதா வந்து அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணுறா. அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து சீதா ஃபைட் பண்ணிருக்கும் போது இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு பின்னாடியிலேருந்து வந்து அட்டாக் பண்ண வரான். ஸோ அப்போது ஒரு ஆரோ வந்து அவனோட செஸ்ட்லேயே வந்து குத்துது. ஸோ அவன் அப்படியே கீழே விழறான். அப்போது ஒரு வாய்ஸ், பின்னாடி முதுகுக்கு பின்னாடி குத்துறிய வெக்கமாக இல்லை, நீ எல்லாம் ஒரு வீரன், தைரியம் இருந்தா நெஞ்சில் குத்தணும், அதுதான் உண்மையான வீரனுக்கு அழகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மித்ரா. அவள் வந்து அப்படியே சைடில் இருந்து வரா. அப்படியே ஐ மீன் அந்த ட்ரீஸ்லாம் இருக்கும்ல அதுக்கு நடுலேருந்து வரா. மித்ராவை பார்த்தோன்னே நம்ம கிங் ஜங் ஹோசக் வந்துட்டு ஃப்ளாட்டு அப்படியே வந்து நம்ம மித்ரா வந்து பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் நம்ம மித்ரா வர அந்த வாரியர் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்கல்லடா, அது மாதிரி போட்டு செம்ம மாசாக இருக்கா. அவளை பார்த்தோன்னே நம்ம கிங் ஜங் ஹோசக் வந்துட்டு ஃப்ளாட் ஆகிட்டார். ஸோ மித்ரா வந்து தைரியம் இருந்தால் என்னை தாண்டி அவங்கள தொட்ரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹோபியா ஆக்சுவலி காய்ஸ் நான் வந்துட்டு இப்போ இருக்கிற அதாவது பாஸ்டில் இருக்கிற நம்ம பாய்ஸ் பேரை வந்துட்டு நான் ஹோபி, ஜிமன், ஜின், ஆரம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். பிகாஸ் வந்துட்டு அப்படி சொல்லி தான் பழக்கம். ஸோ நான் அப்படி வந்து மென்ஷன் பண்ணுறேன்டா. ப்ரெசென்ட்டில் வரும்போது நான் ப்ரெசென்ட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே? ஸோ இப்போ பாஸ்டில் இருக்கிறதுனால நான் அப்படி சொல்ல, நீங்கள் கிங்காக வந்து நினச்சிக்கோங்க. பேக் டு ஸ்டோரி. இப்படி வந்து அவ சொல்ல பாய்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இங்கே மித்ரா ஒரு பக்கம் ஃபைட் பண்ண, அப்படியே அங்கங்கே ஒவ்வொருத்தர் லைக் நம்ம ராதா என்னடானா அப்படியே அந்த கயிறை பிடிச்சிட்டு வர்றது, அப்புறமேட்டு வந்து நம்ம யுவராணி வந்து புஷ்ஷஸ்க்கு நடுலேருந்து வர்றதுன்னு சொல்லிட்டு 4 பேரும் வந்துட்டு செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி நம்ம அயாங் லைன்ஸோட ஆளுங்க மட்டும்தான் வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க 3 பேரும் அதாவது குழலி, குயிலி, அதுக்கப்புறம் மயிலி வந்துட்டு இல்லை, இவங்க 4 பேர் தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம நாம்ஜூன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்படி பார்த்துட்ருக்கிறது தப்பு, அவங்க நமக்காக வந்து போராடுறாங்க, அதனால் நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ வந்து நம்ம ராதா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ அதெல்லாம் வேணாங்க, நீங்கள் குதிரை மேலே உட்காந்து எங்கள் ஃபைட்டை மட்டும் வேடிக்கை பாருங்கள், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், என்ஜாய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவள் சொல்கிறா. ஆக்சுவலி அவள் இதில் தமிழில் தான் சொல்லுவாடா ஆர்மிஸ், ஓகே? அப்படி சொல்ல இங்கே நாம்ஜூனும் வந்துட்டு அப்படி நம்ம ராதாவை பார்த்து ஸ்மைல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவள் வந்து ஃபைட் பண்ணுறா. அப்போ நிறைய பேர் வந்துட்டு வராங்க. ஸோ இங்கே சீதா, வாங்க வாங்க, இன்றைக்கி தான் உண்மையான ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இருந்து வரீங்க. லைக் ஒருத்தர் என்னடானா மேலேருந்து, அதாவது நம்ம மித்ரா என்னடானா மேலேருந்து வரா, அதுக்கப்புறம் யுவராணி என்னடானா சைடில் புஷ்ஷஸ்லேருந்தெல்லாம் வரா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு பக்கம் வந்து அப்படியே சுற்றி நிற்கிறீங்க. பேங்டன் பாய்ஸா, யார் இந்த பொண்ணுங்க அப்படின்னு பார்க்க அதுலேருந்து ஒரு சோல்ஜர். நீங்கள் ஒன்றும் பார்க்காதீங்க, ஆக்சுவலி அந்த சோல்ஜர் உங்கள் சோல்ஜர் தான், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, இவங்க வந்து எங்கள் நாட்டோட பிரின்சஸ். ஸோ இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் ஒரு தப்பு கூட நடக்காது. ஈவன் இவங்கள வெளில இந்த நாட்டில் யாரும் பிறக்கலன்னு தான் சொல்லணும். இவங்க வந்துட்டாங்கல்ல, ஸோ இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த சோல்ஜர் என்னோட டைலாக் விட்டுட்ருக்கான். இங்கே கேர்ள்ஸ் நீங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த ஸ்பைஸ் கிட்ட வந்து இப்போ வாங்கடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து செம்ம கெத்தாக வந்து நின்றுட்டுருக்க பேங்டன் பாய்ஸ்லாம் வாவுன்ற மாதிரி பார்க்க அப்படியே வந்து ஃபைட்டு வந்து போகுது. இங்கே நம்ம மித்ரா என்னடானா அவள் ஆல்ரெடி கோல்டு டைப்பில், ஸோ இப்போ வந்து ஃபைட்டுன்னவே செம்மையாக வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டுருக்கா. அவளோட அந்த ஆட்டிடியூடை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும், அந்த மாதிரி வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்கா. அதே மாதிரி தான் நம்ம ராதாவுக்கு கோவம்னா சும்மாவே வரும்னு சொன்னேன். ஸோ இவனுங்க பண்ணுறதெல்லாம் வந்து ஆக்சுவலி அவளுக்கு ஒரு கோவம், நம்ம விருந்தாளிங்களை வந்து நம்ம முன்னாடியே அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெறியில் வந்து அவளும் ஃபைட் பண்ணுறா. அப்படியே அந்த ஸ்வாடை எடுத்து குத்துறது, இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டுருக்கா. பாய்ஸ்லாம் அப்படியே எப்படி சொல்கிறதுனா வச்சு கண்ணு வாங்காமல் வந்து பார்க்க. அப்போ வந்துட்டு
பாய்ஸ்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி ஃபைட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தங்களை வந்து பார்க்குறாங்க. லைக் இப்போ நம்ம வந்து கிம் நம்ஜுன்னா அவர் வந்துட்டு நம்ம ராதாவை பார்க்குறாரு. அண்டு வந்து நம்ம கிம் சொக்ஷின் அவர் வந்துட்டு நம்ம யுவராணியை பார்க்குறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து மின்யுங்கி அவர் வந்து நம்ம சீதாவை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கிங் ஜங்ஹோசக் வந்துட்டு நம்மளோட மித்ராவை பார்க்க, அந்த மாதிரி ஒரு வழியாக இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு எல்லா ஸ்பைஸும் இப்போ வந்துட்டு கீழே வந்து இருப்பாங்க. அப்போது ஒருத்தர் மட்டும் அதில் உயிரோட விட்டுருப்பாங்க. அவன் நீல் டவுன் போட்டு இருப்பான். இங்கே யுவராணி, இப்போ நான் மட்டும் உன்னை உயிரோட விட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன பண்ணுவேன்? உன்னோட கிங்டமுக்கு போய் உன் ஆளுங்கிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க பெரிய படை அனுப்புவாங்க. எதுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யுவராணி சொல்லிகிட்ருக்கும் போது அப்போ மின்யுங்கி வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, அப்போ வந்து நம்ம ஜின்னு வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு மன்னிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜின்னு வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ வந்து நம்ம ஆரம் வந்துட்டு ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, மன்னிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவங்கெல்லாம் பொண்ணுங்கப்பா, ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இறக்கு குணம்லாம் இருக்கும், அதனால் மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க ஆரம் சொல்லிகிட்ருக்க அடுத்த செகண்ட் தலை துண்டாக போய் விழுது அந்த சோல்ஜரு. யாருன்னு பார்த்தா நம்ம ராதா. நம்ம ஆரம் சொன்ன அடுத்த செகண்ட் அவள் வந்து அப்படியே தலையை வெட்டியிருப்பா. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஆரம்பம் பாய்ஸ்லாம் அப்படியே வாயை பொழந்துட்டாங்க, என்னடா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யுவராணி, ஏய் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, கொஞ்சமாச்சும் என்னை பேச விட்றி அப்படின்னு சொல்ல, இங்கே ராதா பேசிகிட்டு இருக்கிறதுக்கெலாம் டைமில் சீக்கிரமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அசால்ட்டாக ஸ்வாட் எடுத்து அந்த இதில் வச்சுட்டு அவள் பாட்டு நடந்து போகிறா. இங்கே பாய்ஸ்க்கெல்லாம் யார்ரா இவ அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஆரம்பலாம் இந்த பொண்ணு நம்ம இதுன்னு ஜாலி டைப்புன்னு நினச்சோம், ஆனால் இது என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி அப்படியே வந்து பார்த்துட்ருக்கேன். அப்போ வந்துட்டு நம்ம மித்ரா வந்து என்ன சொல்கிறான்னா, சரி இப்போ வந்து நம்மளோட ராஜ்யத்துக்கு போகலாம் வாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் கூட தான் வருவோம், ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்கள் கூட பாதுகாப்பாக வரலாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே நம்ம யூங்கி நம்மளே ஒரு பிரின்ஸு, நமக்கு இவங்க பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இங்கே நம்ம ஹோபி வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுகிறா, அவங்க காதில் விழப்போகுது, அப்புறம் அவங்க அவ்வளோத்தான் அப்படின்னு சொல்ல, இங்கே இவங்க பாய்ஸ்லாம் அப்படி பேசிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஜின்னு வந்துட்டு அப்புறம் உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, யுவராணி வந்து என் பேர் யுவராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்படியே வந்து இவங்களும் வந்து போயிட்டே இருக்காங்க காட்டுக்குள்ளே. அப்போ வந்து ஜிம்முன்னு அப்படியே வந்து கேர்ள்ஸை வச்ச கண்ணு வாங்காமல் வந்து பார்த்துட்டு வரான். அதாவது ஹயாங் லைன்ஸ் அவங்க அதான் அவங்க ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு வரேன். இங்கே ஜங்குக்கு ஹயாங் நோ ரெஸ்பான்ஸ். ஹயாங் அப்படின்னு ஷேக் பண்ண ஜிம்முன்னு, என்னடா ஹயாங் என்ன ஹயாங் பண்ணுறீங்க? பார்த்தா தெரில, தெரியுது, அதனால தான் கேட்குறேன். ஹயாங் நம்ம வேறு ஒரு நாட்டுக்கு வந்திருக்கோம், அதனால் உங்கள் ஐம்புலன்களையும் கொஞ்சம் நீங்கள் அடக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க ஜங்குக் சொல்ல ஜிம்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இதுங்க போதுங்க. இங்கே தாங்க என்னடாண்ணா, டேய் 2 பேரும் சும்மா வாங்கடா, நானே இவங்கெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் இருக்கேன், இவனுங்க வேறு அப்படின்ற மாதிரி இதுங்க 3ங்களும் வந்து பேசிட்டு வந்து வருதுங்க. அப்போ வந்து ஜங்குக் சொல்கிறான், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கேர்ள்ஸ்க்கும் வந்து ஓகே இவங்க ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்கல்ல, ஸோ அதனால் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக வந்துட்டு காட்டுக்கு நடுவில் அது அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும்லடா, அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஜிமன் தயாங் ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் காட்டை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படி சொல்ல, இங்கே நம்ம சீதா நீங்கள் தனியாக போகாதீங்க, அது ஆபத்து, நானும் வரேன் அப்படி சொல்ல, இங்கே தாங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுக்க. இங்கே வந்து நம்ம மித்ரா என்ன சொல்கிறேன்னா, இல்லைங்க நீங்கள் எங்களோட விருந்தாளி, உங்கள் பாதுகாப்பு எங்களோட பொறுப்பு, அதனால நான் அங்கே யாரையாச்சும் ஒருத்தர் உங்கள் கூட வரும் அப்படி சொல்லிட்டுருக்கேன். விமன் குக் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஆரம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, என் தம்பிங்க 3 பேரை வந்துட்டு ரொம்ப
வீரர்கள், அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு வந்துடுவாங்க, நீங்கள் ஒன்றும் வந்து பயப்படாதீங்க அப்படி சொல்லிவிட்டு ஆரம் வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படி சொல்ல விமன் குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த காட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகிறாங்க. ஸோ அப்படி வந்து அவங்க போயிட்டுருக்கும் போது ஜிம்முன்னு ஒரு இடத்த பார்த்துட்டு அவன் வந்து நீங்கள் போயிட்டுருங்கடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு அங்கே போகிறான். அது என்னென்னா ஒரு மரம் மாதிரி இருக்குடா, ஓகே லைனாக மரம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படியே அழகாக பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஜிம்மன் அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போது இங்கே வந்து நம்ம குயிலி வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கான்னா அவள் வந்து இந்த பவன் ஆரோ ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் வந்து ஒரு மரத்தை பார்க்குறா, அந்த மரத்தில் வந்து ஒரு ஆப்பிள் வந்து இருக்குடா. ஸோ குயிலி என்ன பண்ணுறான்னா வந்து அதை வந்து அதை குறிப்பாத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அந்த ஆப்பிளை வந்து எய்ம் பண்ணி அந்த ஆரோவையும் வந்து அவள் விட்டதுக்கப்புறமேட்டு அதுவும் போகுது. பட் ஆப்போசிட்லேருந்து இன்னொரு ஆரோ வந்து நம்ம குயிலியோட ஆரோவை தட்டி விட்டுட்டு அந்த ஆப்பிளை போய் குத்திடுது. நம்ம குயிலியோட ஆரோ வந்து திசை மாதிரி போய் வேற ஒரு மரத்தில் வந்து குத்திடுது. இங்கே குயிலியா யாராது ஏன் அம்போட குறியை தப்ப வச்சது யார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவ பார்க்க, அப்போ பின்னாடியிலேருந்து வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். இங்கே வந்து நம்ம குயிலி வந்து யார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு திரும்பி பார்க்க அது வந்து நம்ம ஜிம்மன் தான். ஆக்சுவலி அந்த ஆரோ வந்து நம்ம ஜிம்மன் தான் விட்டுருப்பான். ஆக்சுவலி அவன் வந்து அந்த ஆப்பிளுக்காக தான் விட்டுருப்பான். இங்கே குயிலி நின்றுட்டுருக்கிறத நம்ம ஜிம்மன் வந்து பார்த்துருக்க மாட்டான். ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஜிம்மன் பார்க்க குயிலி அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஜிம்மனுக்கா குயிலியை பார்த்த உடனே ஃப்ளாட்டு. பிகாஸ் நம்ம குயிலி வந்துட்டு அந்த வாரியர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அந்த பவன் ஆரோட செம்மையாக வந்துட்டு நின்றுட்டுருக்கா. அவள் ஃபேஸை வந்துட்டு அந்த மாஸ்க் மாதிரி இருக்கும்லடா, அந்த குயின்ஸ்லாம் போடுவாங்கள்ல ஒரு நெட்டட் மாஸ்க், அது மாதிரி போட்டுட்டு மறைச்சிருக்கா. இங்கே நம்ம ஜிம்மனுக்கு வந்து அவளோட கண் மட்டும்தான் தெரியுது. அந்த கண்ணுலேயே அவர் வந்துட்டு ஃப்ளாட்டு. அப்படியே ஜிம்மன் வந்து பார்த்துட்ருக்க. இங்கே நம்ம குயிலி யார் நீ? என்னோட அம்போட குறியவே நீ வந்து இது பண்ணிட்ட. யார் நீ? நீங்கள் புதுசாக இருக்கே, உன்னை நான் இங்கே பார்த்ததில்லையே, உண்மையை சொல்லு, எந்த நாட்டோட உளவாளி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவன் ஆரோ வந்துட்டு நம்ம ஜிம்மன் பக்கமாக வந்து எய்ம் பண்ணுறா. இங்கே ஜிம்மனா இவ்வளோ பேசுகிறியே நீ யார் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்க, அப்போ வந்து நம்ம குயிலி வந்து இந்த நாட்டோட இளவரசிக்கிட்டே நீ யாருன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்ல, இங்கே ஜிம்மன் ஐயோ இளவரசி நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இங்கே நம்ம குயிலி வந்துட்டு அந்த பயம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜிம்மனை பார்க்க, இங்கே குயிலி கேட்குறா உண்மையை சொல்லு, நீ யார், எந்த நாட்டிலேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அப்படியே பேசிகிட்டே வந்து அந்த அதான் எய்ம் பண்ணிகிட்டே கிட்ட வருவாங்களடா அந்த மாதிரி வர. இங்கே ஜிம்மனா இல்லை இளவரசி நான் வந்துட்டு இந்த கொரியன் நாட்டிலேருந்து வரேன். அங்கே இருந்தா எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அப்படியே நம்ம குயிலியோட ஐஸை பார்த்துட்டு, அது இருக்கட்டும், இந்த கண்ணை பார்க்க தான் நான் வந்தேன், இந்த கண்ணை வாங்கலாமா, எனக்கு இந்த கண்ணும் இந்த பெண்ணும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்க, இங்கே நம்ம குயிலியா அப்படியே ஜிம்மனை பார்த்து முறைக்கிறா. என்ன நினச்சிட்டு இவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே நீ இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயிலி வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அந்த பவன் ஆரோவை விட போக, அப்போ வந்துட்டு ஜிம்மன் என்ன பண்ணுறான்னா குயிலியோட ஹிப்பு அதை வேஸ்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு இப்படி திருப்பிட்டு அவளோட கையை பிடிச்சி அப்படியே மறுபடியும் வந்து ஒரு ஆப்பில் வந்து எய்ம் பண்ணுறான். இப்போ 2 பேரும் எய்ம் பண்ண எப்படி இருக்கும்டா அப்படி வந்து இருக்காங்க. அப்படி இருந்து விடுறான், அதுவும் கரெக்டாக போய் படுது, அந்த ஆப்பிளும் கீழே விழுந்துருது. இங்கே நம்ம குயிலிக்கு செம்ம காண்டாகுது. ஜிம்மன் என்ன பண்ணுறான், வேகமாக போய் இந்த ஆப்பிளை கேட்ச் பிடிச்சிட்டு அப்படியே அதை பார்த்துட்டு நம்ம குயிலிக்கிட்ட வந்து, இந்த ஆப்பிள் எனக்கு கிடச்சிருச்சு, இந்த பொண்ணு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயிலியை பார்த்துட்டே வந்து அப்படியே அந்த ஆப்பிளை வந்து கடிக்கிறான். எங்கள் குயிலிக்கு அப்படியே செம்ம காண்டாகுது. அவள் வந்து கிட்டலாம் சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கேருந்து போகிறா. இங்கே நம்ம ஜிம்மன் நாட்டோட இளவரசி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அங்கே கட் பண்ணி இங்கே ஒரு ரேபிட் வந்து ஓடிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி நம்ம மயிலி வந்துட்டு ஓடிட்டு வரா. ஏய் நில்லு, இங்கே பாரு, இங்கே வா,
இங்கே வா முயல்குட்டி இப்படி பண்ணாத வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த முயல் பின்னாடி ஓடிட்டுருக்கா. அந்த முயலோ அவள் பேச்சை கேட்காம அது முன்னாடி ஓடிட்டுருக்கு. இவன் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வரா. இங்கே பாரு, இப்போ நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, யாராவது உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, வா சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த முயல் பின்னாடி ஓடிட்டுருக்க. அப்போது ஒரு ஆரோ எங்கிறதோ வந்து அந்த முயலை வந்து குத்திடுது. அந்த முயல் வந்து இறந்து போயிடுது. இதை பார்த்துட்டு நம்ம மயிலிக்கு வந்துட்டு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அது வந்து அவளோட ஃபேவரட் முயல். அண்ட் வந்து அவள் வந்து அதை வளர்த்துட்டு வந்திருப்பா. ஸோ அவளுக்கு அந்த முயல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த முயல் இறக்கவே எங்கள் மயில் பார்த்துட்டு, யார் அது, என்னோட முயல்குட்டியை கொண்டது யார், ஒழுங்கு மரியாதையாக வெளியில் வாங்க அப்படின்னு வந்துட்டு இவ கத்த. அப்போ தான் தயாங் வந்துட்டு ஆக்சுவலி அவன் தான் அந்த முயலை கொன்று இருப்பான். ஸோ ஆக்சுவலி அவன் அந்த முயலை வந்து வேணும்ட்டு கொன்று இருக்க மாட்டான், அவன் வேறு எங்கேயோ எய்ம் பண்ணியிருப்பான். அப்போ அந்த முயல் வந்து எதிர்க்க வரவே அது மேலே பட்டிருக்கும். ஸோ தயாங் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் அப்படின்னு சொல்ல, எங்கே மயிலி, உனக்கு இவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட முயல் குட்டியை நீ கொல்லுவ, இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னடான்னா வந்து தயாங் கூட வந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டா. எங்கே தயாங், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க, நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும்? ஆமாம், நீ இந்த நாடு மாதிரி தெரியலையே, நீ எந்த நாடு, ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லு, நீ எந்த நாடு? என்ன இங்கே உழவு பார்க்க வந்திருக்கியா? இப்போ யாரை வந்துட்டு இது பண்ண போகிற? நீ யாரை வேணால் இது பண்ண, ஆனால் இப்போ என்னோடய வாளுக்கு நீ பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் என்னடுனா தயாங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தயாங்க வந்து, நான் சொல்கிறது இந்த பொண்ணு கேட்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னைக்கே இவ்வளோ திமிர்னா எனக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க என்ன பண்ணுவான்னா அவனுமே வந்து ஃபைட் பண்ணுறான். இங்கே மயிலி, ஓ ஏன் வாள் வச்சுக்கு நீ தயாராகிட்ட, வா யாருன்னு மோதி பார்க்கலாம் அப்படி சொல்ல, எங்கே தாங்க பொண்ணு நமக்கேற்ற மாதிரி இருக்காளே, அழகாக இருக்கா, அப்புறம் தைரியமாகவும் இருக்கா, தயாங்கா இவ தாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிட்டு, ஆக்சுவலி தயாங்க வந்து நம்ம மயிலியை பார்த்த உடனே ஃப்ளாட்டாக இருப்பான். பட் நம்ம மயிலி கோவப்படவே தயாங்க சரி அவள் போக்கிலே போகலான்ற மாதிரி வந்துட்டு அவன் இருக்க. இங்கே மயிலியும் வந்து செம்மையாக சண்டை போடுறா, அவளுக்கு இருக்கிற கோவம் எல்லாத்தையும் காட்டுறா. பட் தயாங்க வந்து அதெல்லாம் தடுக்கிறானே தவிர்த்து அவன் வந்துட்டு மயிலியை வந்து அட்டாக் பண்ணலை. மயிலி தான் வந்து தயாங்க வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கா. 2 பேருக்கும் செம்மையாக வந்துட்டு ஃபைட் வந்து நடக்குது. அப்போ மயில் என்ன பண்ணுறான்னா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அந்த ஸ்வாடை வந்து சுற்றிட்டு அதை நேராக தயாங்க கழுத்துக்கிட்ட கொண்டு வரும்போது தயாங்க என்ன பண்ணுறான்னா அப்படியே அவளோட கையை பிடிச்சி அப்படியே பேக் டர்ன் பண்ணி பேக் கக் பண்ணிடுறான். அதாவது ஒரு கை வந்து நெக்லேயும் இன்னொரு கை ஹிப்லேயும் வந்துட்டு லாக் பண்ணிடுறான். இங்கே வந்து மயிலி வந்துட்டு அப்படியே இருக்க தயாங்க வந்து மயிலி காதுக்கிட்ட வந்துட்டு, இங்கே பார், நான் தான் சொல்கிறேன்ல, நான் வேணும்ட்டே அந்த முயல்குட்டியை கொல்லலை, நான் வேறு ஒன்று தான் பார்த்தேன், அதை தான் எய்ம் பண்ணேன், தெரியாமல் உன் முயல்குட்டி வந்து அதில் மாட்டிக்கிச்சு, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க சொல்ல, இங்கே மயிலியா ஸ்ட்ரகிள் பண்ணுறா அப்படியே வந்து தயாங்கோட லாக்லேருந்து வெளியில் வரணுன்ட்டு. அப்போ தயாங்க வந்துட்டு, எவ்வளோ தைரியமாக இந்த கிம் தயாங்கிட்டே நீ சண்டை போடுறியே, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கேட்க, இங்கே மயிலி, அதை நான் கேட்கணும், என்னோட நாட்டுக்கு வந்து என்னையே இப்படி பிடிச்சி வச்சுருக்கல நீ, இதுக்கு ஒன்று நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படி சொல்ல, இங்கே தயாங்க, ஓ அப்போ நீ ராணியா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே மயிலியா, அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும், நீ யார் எனக்கு, இப்போ நீ மட்டும் என்னை விடலைன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ என்ன ஆவன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மயிலி சொல்ல, தாங்க விட முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமிரா கேட்க, இங்கே மயிலுக்கு சம்மோக்கம் வந்துடுது, தப்பு பண்ணதையும் பண்ணிவிட்டு திமிரா பேசுகிறான் அப்படின்ட்டு. ஸோ மயிலி என்ன பண்ணுறான்னா அப்படியே தேவங்கோட காலை வந்து மிதிச்சிட்றா. மிதிக்கவே வலி தாங்க முடியாமல் அப்படியே மயிலியை வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். அப்போ மயிலி வந்து, என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டில, இங்கே தானே இருப்ப,
பார்த்துக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் அப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலி வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இனிமே என்னோட எதிரியே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மயிலி வந்து சொல்லிட்டு போயிடுவா. ஆக்சுவலி மயிலி வந்துட்டு அவளும் மாஸ்க் போட்டிருப்பா. ஸோ தாங்க மயிலியோட கண்ணு மட்டும்தான் தெரியும். அந்த கண்ணுக்கு தான் ஆக்சுவலி அவன் வந்து ஃபால் ஆகிருப்பான். அண்ட் அவன் பேசும்போது கூட அந்த கண்ணை பார்த்து தான் பேசியிருப்பான். ஏன்னா அந்த கண்ணு மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஒபஸ்ட் ஆகிட்டான். அந்த மாதிரி தான் அந்த கண்ணை வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம மயிலி கோவத்தில் பேசும்போது அந்த கண் அப்படியே அந்த புருவம் மேலே போக தாங்க வந்து அப்படியே அதை பார்க்குறான். அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு நீங்கள் மயிலி வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. இங்கே தயாங்க மயிலி போகிறதே பார்த்துட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். பார்த்துட்டு இனிமே நீ இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, என்னோட ராணி, இந்த கிம் தயாங்கோட ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்மோக் பண்ணுறான். அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் டார்மிஸ் பாய்.